ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். பல 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 நூல்களை அவர் படித்திருக்கிறார். வெறுமனே படிக்கவில்லை, அதை உணர்ந்திருக்கிறார். எப்போது எதை கேட்டாலும் எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவராக விளங்கினார். ஒரு காலகட்டத்தில் வயது ஏற ஏற படித்தது ஒவ்வொன்றாக மறக்கத் தொடங்கியது. அறிவு இருக்கிறது, ஆனால் நினைத்த மாத்திரத்தில் மேற்கோள் காட்டக்கூடியதில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டது. அப்புறம் மனைவி பேரை சொல்லாமல் இந்தா இங்கே வா, இந்தா பார், இந்தா பார் என்று அழைத்தார். அவருடைய மனைவி நெருங்கி கேட்டார், எங்க இப்பெல்லாம் என் பேரையே நீங்கள் சொல்லுவதில்லையே? அவர் சொன்னார், நீ சொன்னா தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது, வயதாக ஆக உன் பேர் கூட எனக்கு மறந்து போகிறது. நம்ம பையன் சின்னவன் இருக்கானே, அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டார். சின்னவன் தெரியுதே தவிர அவன் பேர் கூட டக்குன்னு ஞாபகம் வரல. இது எல்லாவற்றையும் மொத்தமாக மறக்கக்கூடிய ஒரு மீளா துயிலுக்கு அவர் ஆளாகிறார். எல்லோரும் அதற்காக அழுகிறார்கள், வருந்துகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் என்ன கேள்வியை ஒருவர் கேட்க வேண்டும் என்பதை சிவவாக்கியர் நினைவுபடுத்துகிறார். முதல் 2 வரிகளில் அந்த சூழ்நிலையை சொல்லுகிறார். ஓதி வைத்த நூல்களும் உணர்ந்து கற்ற கல்வியும் மாது மக்கள் சுற்றமும் மறக்க வந்த நித்திரை என்கிறார். அந்த நித்திரை இருக்கிறதே எல்லாவற்றையும் மறக்கடிக்க செய்கிறது.